செய்திகளை மார்க்கத்துடைய செய்திகளை எடுத்து மக்களுக்கு சொல்லுகின்றதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்க அறிவை யார் யாருக்கெல்லாம் வழங்குகிறானோ, யார் யாருக்கெல்லாம் மார்க்க அறிவை வழங்க நாடுகின்றானோ அவர்களை அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் என்ன செய்வார் தெரிவு செய்வார். ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா சமுதாயத்தில் சில வேலைகளுக்காக தெரிவு செய்வதை போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இல்மை கொண்டு என்ன செய்வார் தெரிவு செய்வார். அதன் மூலம் என்ன செய்வார் ஒரு மனிதனை உயர்த்துவார். அப்படி ஒன்று கிடைத்து விட்டால் இல்ம் என்பது ஒரு அமானிதம், அறிவு என்பது ஒரு அமானிதம். மார்க்க சம்பந்தமான ஒரு அறிவு நம்மளுக்கு கிடைக்கிறதா அது ஒரு அமானிதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மார்க்க அறிவு ஒரு வகை அமானிதமாக இருப்பதை போல எமக்கு பொறுப்பு ரீதியாக கிடைக்கக்கூடிய எந்த அறிவும் அமானிதமாகத்தான் இருக்கும். ஒருவர் டாக்டராக இருக்கிறார், வைத்தியராக இருக்கிறார், அவருக்கு ஒரு அறிவு இருக்கிறது, இது மிகப்பெரிய அமானிதம். என்ன காரணம்? நீ இதை தவறாக பயன்படுத்துவதனால, அலட்சியமாக இருப்பதனால எத்தனையோ பேருடைய உயிருக்கு நீ என்ன செய்வாய், அதாவது உயிரிழப்புக்கு நீ காரணமாக அமைந்து விடுவாய். அமானிதமா இல்லை. எனவே இல்ம் என்பது எப்பொழுது மற்றவர்களுக்கு சார்ந்த இடத்துக்கு போகிறதோ, மற்றவர்களை நிர்வகிக்கின்ற இடத்துக்கு போகிறதோ அங்கெல்லாம் இது அமானிதமாக அமையும். ஆனால் மார்க்க அறிவையே அமானிதத்திலே முக்கியத்துவப்படுகிறது என்றால் இறைவனுடைய செய்தியை சொல்லுவது. இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன ஒருவர் கேட்கிறார் என்றால் நமக்கு சிந்தனைக்கு வருவதை அடிச்சுக்கூடாது. ஏன் அது விளக்கம் என்னன்னு கேட்ட அர்த்தம் என்ன? இறைவன் இதில் என்ன நாடுகிறான் என்பது அதான் விளக்கம் என்ன. விளக்கம் என்ன? இறைவன் இதில் என்ன நாடுகிறான். அப்ப நம்ம என்னெல்லாம் வழங்குறோமோ அதெல்லாம் இறைவன் நாடினான் அர்த்தத்துக்குள்ள வராது. எது இறைவன் நாடியது என்பதை தெரிந்து கொள்கின்ற அறிவு நம்மிடத்தில் இருந்ததென்றால், எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவு இருந்ததென்றால் அதைத்தான் நாங்கள் மார்க்க அறிவு என்று சொல்றோம். அதை நாம் சொல்ல நமக்கு தெரியவில்லையா, அந்த நேரத்தில் மிகவும் கவனமாக எனக்கு தெரியாது என்ற பதிலை சொல்ல வேண்டும். இமாம் மாலிக் இப்னு அனஸ் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களில் ஒருவர், மதீனாவுடைய மார்க்க அறிஞர்களில் ஒருவர். அவரிடத்திலே ஒருவர் அதாவது சில கேள்விகளை கேட்பதற்காக பித்அத்வாதிகளான முஅத்தஸிலாக்கள் வாழ்கின்ற பகுதியில் இருந்து வருகிறார். ஒரு பெரிய கேள்வி லிஸ்டை எடுத்துக்கிட்டு வருகிறார். இமாம் மாலிக் இடத்திலே கேள்வி கேட்கிறார். அவர் கேட்கப்பட்ட பெரும்பாலான கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு தெரியாது சொல்றாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எனக்கு தெரியாதவன் சொல்லலாம். ஒன்றுமே தெரியாதவன அது பணிவை நினைச்சிடக்கூடாது. ஒன்றுமே தெரியாம எனக்கு தெரியாது இவ்வளவு பணிவாய்க்கலாம் நினைச்சிடக்கூடாது. பணிவேண்டா இல்முள்ளவர் இமாம் மாலிக் இப்னு அனஸ், அறிவு உள்ளவர். அவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுதான் பணிவு. தெரியாதது சொல்றவன், ஒன்றுமே தெரியாம இருக்கிறவன் தெரியாத சொல்ற பணிவல்ல, கடமை. வாஜி குழங்கிட்டா ஒரு சொல்லலைன்னா ஒரு பாவம். இவரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவரிடத்திலே ஒரு விஷயத்தை கேட்கிறார். 60 கேள்விகள்ல 3 அல்லது 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார். பெரும்பாலான கேள்விகளுக்கு எனக்கு தெரியாதுன்னு செஞ்சாரு. அவர் சொன்னார். இது எதன் காரணமா சொன்ன நினைக்கிறீங்க? அமானிதத்தை அவர்கள் விளங்கி இருந்ததுதான் இதற்கான காரணம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பதிலை எந்த பதிலுக்கும் ஆன்சர் பண்ணாமல் இருந்தது இல்லைன்னு அடிப்படையில் செஞ்சிடலாம், சொல்லிடலாம். ஆனா அவர் என்ன செய்யல, அப்படி சொல்லல. எனக்கு தெரியாது என்கின்ற பதிலை நிறைய சொன்னார். அப்ப கேட்கிறார், நான் உங்கள்கிட்ட விளக்கம் எடுக்க வந்திருக்கு, இப்படி நீங்க சொன்னீங்க, நான் எப்படி சொல்றது, உங்களுக்கு தெரியாது நினைச்சுவாங்க. சொல்லுங்கள், மாலிக் இப்னு அனஸ் அறிவின் முக்கால்வாசியை தெரியாமல் இருக்கிறார் சொல்லுங்கள். மாலிக் இப்னு அனஸ் இல்மிலே முக்கால்வாசியை தெரியாமல் இருக்கிறார், போய் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் பயப்படவில்லை. சொன்ன விஷயத்தை சரியாக சொல்லி இருக்கிறோமா என்பதில் என்ன செய்தார்கள், பேருந்தும் பயத்தை அடைந்தார்கள். அதனால்தான் நபித்தோழர்களிடத்தில் ஒரு மார்க்க தீர்ப்பு கேட்டால் அது நிறைய சுத்தி என்ன செய்யும் வரும். அட்லீஸ்ட் நம்ம எப்படி பழகிருக்கணும், நம்மளுக்கு தெரியாதா, மக்களுக்கு ஏதாவது சொல்லி அந்த விஷயத்தை விளங்கப்படுத்தி ஆகணுமா. நான் வாசித்திருக்கிறேன், இன்ன அறிஞர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், இவர்கள் இதுக்கு மாற்றமாக சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்வதில் என்ன இருக்கிறது? இதுல என்ன குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இதுல என்ன இருக்கிறது? அப்ப குர்ஆன் சுன்னாவை நான் மட்டும்தான் சொல்லுகிறேன் என்ற சிந்தனை இருக்கிறது. அதே ஒரு அமானித மோசடி. இந்த சமுதாயத்துக்கு மார்க்கத்தை பிரதிபலிப்பதற்கு ஒருவரை அல்லாஹ் தஆலா எங்கேயும் என்ன செய்யவில்லை, நியமிக்கவில்லை. உலகத்திலே இந்த மார்க்கம் என்பது பொதுவானது, உலக மக்களுக்கு போகக்கூடியது. இருவருடைய சிந்தனையோ ஒரு ஜமாத்துடைய சிந்தனையோ ஒரு நாள் மார்க்கம் என்ன செய்யாது, சாங்கிக்காது. அதாவது இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீடிக்குள்ளோ, ஒரு நபருக்குள்ளோ, ஒரு ஜமாத்துக்குள்ளோ, ஒரு ஊருக்குள்ளோ சொல்லுங்க. இது மார்க்கம் விரிந்த ஒரு மார்க்கம். ஒவ்வொருவரும் என்ன செய்யலாம், ஒரு அறிஞர் தனது பங்கை செலவழிக்கலாம், ஒரு ஜமாத் தனது பங்கை செலவழிக்கலாம், ஒரு ஊர் தனது பங்கை செலவழிக்கலாம். நான் தான் எல்லாத்துக்கும் என்ன செய்ய முடியாது, அதற்கு பிரதிபலிக்கின்ற இடமாக மாற முடியாது. இல்ம் என்பது ஒரு அமானித சகோதரர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் நம்ம ஒரு செய்தியை எத்தி வைக்கிறோமா, மிக பணிவான முறையில் நாம் அதை எத்தி வைக்க வேண்டும். இந்த இடத்தை தெரியாமல்
நாம் நடந்து கொள்வோமாக இருந்தால் இல்முக்கு மோசடி செய்தவர்களாக. அவருடைய இன்னொரு பக்கம் என்ன? தெரிந்த ஒரு விஷயம், மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயம் கண் முன்னாலே நடக்கிறது, நமக்கு வேண்டப்பட்டவரிடத்தில் நடக்கிறது என்பதற்காக இல்மை மறைத்துக் கொள்வது, நமக்கு விருப்பமானவரிடத்திலே அதை நடக்கிறது என்பதற்காக இல்மை மறைத்துக் கொள்வது. இவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி நம்ம செய்வதனால அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும். நல்ல பேர் ஒரு நாள் கிடைக்கிறது. ஏன்னா கெட்டது எது நல்லது எது மக்களுக்கு அல்லாஹ் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு வேண்டப்பட்டவருடைய எண்ணத்துல என்ன எண்ணம் வரும்? இவன்கிட்ட உண்மையை எதிர்பார்க்க முடியாது, இவன் எனக்கு சார்பாக தான் பேசுவான், இவன் எனக்கு சார்பாகத்தான் பேசுவான், இவனிடத்தில் உண்மையை எதிர்பார்க்க முடியாத முடிவில் வருவார். இவனிடத்தில் உண்மையை எதிர்பார்க்க முடியாது, இவன் எப்படி நான் எது விரும்புகிறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்லுவேன். நான் கேட்க சிலர் இருக்கிறார்கள், கேட்கின்ற முறையிலேயே பதில் சொல்வார்கள், இது கூடாதானே அப்படின்னு கூடாது. நான் பெரும்பாலும் கூடுமடைதான் நினைக்கிறேன், அதுக்கு இந்த மாதிரி விளக்கம் சொல்லுவோம். இப்படி உள்ள சமுதாயத்தை நம்ம பார்க்கிறோம். எது கூடும் என்பதை மார்க்கத்தில் இருந்தும் எது கூடாது என்பதை மார்க்கத்தில் இருந்தும் சொல்லாமல் இருக்கிற நிலையை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அமானிதம் இல்மு என்பது ஒரு அமானிதம். நாம் எந்த இடத்தில் நாளை மறுமையில் இந்த இல்மு பற்றி பேசப்பட்டால், இறைவன் விசாரித்தால் நாங்கள் தான் நரகத்துக்கு முந்தக்கூடியவர்களாக இருப்போம் என்பதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், பணம் செலவழிக்கிறவரும் இல்முல உள்ளவரும் ஜிஹாதில் கலந்தவரும் முகஸ்துதியோடு இருக்கிற நேரத்தில் இறைவனுடைய கோபம் அளப்பரியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நபித்துவம் எப்படி அமானிதம், அதே போல மார்க்க அறிவை கற்று அதை மக்களிடத்தில் எத்தி வைப்பது அமானிதம். இரண்டு வகையில், ஒன்று தெரிந்ததை கட்டாயம் சொல்லியாக வேண்டும், எமக்கு விருப்பமானவர்களுக்கு அது மாற்றமாக இருந்தாலும் சரி, எமது தொழிலுக்கு அது மாற்றமாக இருந்தாலும் சரி, எமது பொறுப்புக்கு அது மாற்றமாக இருந்தாலும் சரி, நாம் அதை சரியென்று புரிந்து கொண்டோம் என்றால், உறுதியென்று விளங்கிட்டோம் என்று சொன்னார், அதை நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இன்னொன்று, இல்மை நாம் சுமந்துட்டோம் என்று சொன்னார், எனக்கு எது தெரியாது என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு எது தெரியாது என்பதை தெரியாது தெரிந்து கொண்டே எனது அறிவுத்தரத்தை குறைத்து மதிப்பிடுவார்கள் என்பதற்காக யாராவது இதை மாற்றி பேசினால் அல்லது என்னை கூட பேச வேண்டும் எல்லாம் தெரிந்திருக்கிறார் என்பதற்காக பேசினால் ஃபிர்அவுனியத்தின் பக்கம் நாம் என்ன செய்கிறோம்? போய்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரையும் இந்த இடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். இந்த அமானித பொருட்களை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் மாற்ற வேண்டும். இது எல்லோருக்கும் உரியது. உலமாக்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, 4 விஷயங்களை நாம் தெரிந்திருந்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய எல்லோருக்குமே உரிய ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்